யாராவது நடிகர் தூத்துக்குடிக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கூட்டம்? எப்படி கூட்டம் இருக்குமா? இராதா? அதுதான் இருக்கும். இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதான் அவருக்கு அறிவு வந்துச்சா மக்களுக்கு ஜீவன்? இதுக்கு முன்னால எங்க எங்க போனாரு? அவர் சம்பாதிச்ச பணத்துல எங்க வச்சிருக்காரு? என்ன அப்பவும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா எம்ஜிஆர் அவர் உதாரணத்துக்கு சொல்றாரு. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், திராவிட முன்னேற்ற அண்ணாவுடைய வழிகாட்டில் வாழ்ந்தவர், கலைஞரோடு இருந்தவர், அது மட்டுமல்ல மக்களோடு மக்களாக இருந்தவர், தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு வழங்கியவர். இவர் யாரு? இவர் என்ன செய்திருக்காரு சொல்லுங்க? ஒரு இதை சொல்லுங்க. ஏன் பத்திரிகையாளர் எல்லாம் ஏதாவது சொல்லுங்களா? என்னன்ட்டு 200 கோடி 300 கோடி சம்பளம்ங்கிறாங்க. அதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க.